Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருப்போம் இந்த ஸ்கீமுக்கு. அது நிறைய மக்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை, எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து வரலை, மெசேஜ் எதுவுமே வந்து ரிசீவ் ஆகலை, எங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, நிராகரிக்கப்பட்டதுன்னு வருது. இந்த மாதிரிலாம் வந்து வருது அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு மேலே வந்து அப்பீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி அந்த அப்பீல் பண்ணுற ஆப்ஷன் வந்து இன்றைக்கி வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது இ-சேவை மையத்தில் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்பீல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த ஸ்கீம், இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வெப்சைட்டே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக இருக்கக்கூடிய பொதுமக்களும் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பீப்புளும் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனபிள் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சைட் வந்து இப்போ வரைக்கும் ப்ராப்பராக 100% வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இ-சேவையில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ இ-சேவை ஆப்ரேட்டருக்கு வந்து தனியாகவே வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி வந்து ஒரு பிபிடி வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து அப்பீல் வந்து பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இ-சேவை லாகின் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. சிட்டிசன் போர்ட்டலில் வந்து இன்னும் எனபிள் ஆகலை, ஃப்ரான்சிஸ் ஐடியிலுமே இன்னும் வந்து எனபிள் ஆகலை, சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்டிகிரேஷன் ஆன உடனே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல KMUT 101 அப்படிங்கிற அந்த கோடு சர்வீஸ் நம்பரை வச்சு நீங்கள் வந்து அப்பீலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், சரிங்களா? அப்பீல் ஃபார் அப்ளிகண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல போடுங்க, சரிங்களா? அப்ளிகண்ட் யாராக இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு, குடும்ப தலைவியுடைய ஆதார் கார்டு நம்பரை போட்டிங்கனாலே அதில் லிங்க் பண்ணிக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருது. அந்த ஓடிபி பார்த்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும், சரிங்களா? அப்பீல் ஃபார் அப்ளிகேஷனுங்கிற இடத்துல மேல்முறையீடு செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆனாலும் நீங்கள் வந்து மேல்முறையீடு வந்து செய்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த எரர் மெசேஜ்லாம் கண்டிப்பாக படித்து பாருங்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விதிமுறையை பூர்த்தி செய்யாத காரணத்தினால் உங்களுடைய விண்ணப்பம் வந்து ஏற்க இயலவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு மெம்பர் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுறாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து வரி செலுத்துபவராக இருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒருத்தவங்க வந்து கார் வச்சுருக்காங்க, அதனால் உங்கள் அப்ளிகேஷன் வந்து கிடையாது, நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எரர் வரும். இதெல்லாம் கண்டிப்பாக படித்து பார்த்துட்டு கீழே உங்களுக்கு இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நான் மேல்முறையீடு செய்கிறதுக்கு பரிசீலனைக்கு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற இடத்துல என்ன நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும், நான் வந்து இந்த ஸ்கீமுக்கு 100% தகுதியான நபர், எனக்கு வந்து இன்னும் வரைக்கும் வந்து இப்போ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை, என்னுடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டது, ஸோ தயவு கூர்ந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எனது மேல்முறையீடு அப்படிங்கிற ஆப்ஷனில் ஒரு 500 கேரக்டர்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் தமிழில் எழுதிக்கோங்க. இந்த கூடுதல் இணைப்பு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் இருக்கீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டோடைய ஸ்கேன்டு காப்பியை நீங்கள் இந்த இடத்துல வச்சு விடுங்க, சரிங்களா? அது உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, இது மூணையும் நீங்கள் இந்த ஒரே பிடிஎஃப்ல இருக்கிற மாதிரி வச்சு விடுங்க, ஒரு எம்பிக்குள்ளே, சரிங்களா? இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து நம்பர் வரும், அதாவது ஒரு ட்ராக்கிங் நம்பர் வரும், சரிங்களா? இந்த நம்பர் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடக்கூடிய மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வந்துடும். அதை பற்றி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒப்புகை சீட்டு மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வரும். இப்போ எப்படி நம்ம இ-சேவையில் இன்கம் சர்டிஃபிகேட்டோ ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து எப்படி நம்ம ஒப்புகை சீட்டு கொடுக்கணுமோ அதே மாதிரி ஒரு ஒப்புகை சீட்டு அப்படிங்கிறது வந்துடும். இந்த ஒப்புகை சீட்டை கஸ்டமர் கையில் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் கொடுத்துருங்க. இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். வந்து இ-சேவை ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி பிபிடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிபிடி கூட முடிஞ்சால் நான் வந்து நம்ம குரூப்பில் நான் உங்களுக்கு வந்து போடுறேன், இதுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து எங்கே போகும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட அதிகாரி தாலுகாவில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறைக்கு போகும். அவங்க வட்டாட்சியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து சரியான முறையில் தான் இருக்குது, இவங்களுக்கு வந்து இந்த தொகைக்கு வந்து நம்ம வந்து எலிஜிபிள், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க, சரிங்களா? இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பண்ண முடியும். வேறு ஃபர்தராக வந்து செல்ஃபாக வந்து அப்பீல் வந்து பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பண்ண முடியல. மேபி நாளான்னைக்கு வந்து எனபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது ஓப்பன் போர்ட்டலில். அப்படி ஓப்பன் போர்ட்டலில் வந்து எனபிள் பண்ணிட்டாங்கன்னா எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன், சரிங்களா? இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வெயிட் பண்ண முடியல, இ-சேவை மையத்தில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வரும்போது வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.